வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். February 6 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்கள ரகுராம் வந்துட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம ஜானகி கிட்ட புடவை கொடுக்குறாரு, புது புடவை. ஜானகி கேட்குறாங்க, இது எதுக்கு அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்க, அப்படியே வீட்டுக்கு வரக்கூடாது, அதனால நீ உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இதை போயிட்டு இந்த புது புடவையை கட்டிக்கிட்டு வா, கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் குளத்துல போயிட்டு முங்கி எந்திரிச்சிட்டு புது புடவையை கட்டிக்கிட்டு ஜானகி இங்கேருந்து வராங்க. ரகுராம் ஜானகி கிட்ட, உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன் வா அப்படின்ட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஜானகி வந்துட்டு குங்குமத்தை எடுத்து அவங்க தாலியில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து வெளியில் வராங்க. ஜானகி நேராக ரகுராமை பார்த்து, என்னங்க, எனக்காக நீங்கள் காசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, அதை பற்றி வீட்டில் போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜானகியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ரகுராம் கேட்குறாரு, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க, நான் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஜானகி இப்படி சொல்ற அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க, நான் நேராக ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, சரி வா, நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க, உங்களுக்கு இந்த கடை சாப்பாடெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, வா சாப்பிட்டு போகலாம், ஒரு நாள் தானே அப்படின்ட்டு ரகுராம் ஜானகியை கூட்டிக்கிட்டு நேராக ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம ஜானகிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. ஜானகி ரகுராமை பார்த்து, என்னங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ரகுராமுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. ரகுராம் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இது மாதிரி மாசத்துல ஒரு நாள் நம்ம வெளியில் வந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி வெளியில் வந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஆமாம் ஜானகி அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம சிவா, மணி, மாயா 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னரும் அன்னிக்கு தண்டனை கிடைச்சிருக்கும், அண்ணியை வந்துட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க, இனிமே அண்ணன் அண்ணியை பார்க்கவே மாட்டாங்க, நம்ம ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாயா, சிவா, மணி 3 பேரும் வராங்க. அப்போ பத்மா பார்வதி கிட்ட, 3 பேரையும் பாத்தியா, எப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு. கண்டிப்பா இவங்க பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும், அண்ணனை மீறி யாரு காசு கொடுக்க போறா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மணி வீட்டுக்குள்ள வந்ததோட, ஏ பத்மா இங்க வா அப்படின்னு சொல்ல பத்மா அங்க போறாங்க. போனதோட மணி நேரா பத்மாவை பார்த்து, அண்ணிய விடுதலை பண்றதுக்காக ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு, உன்கிட்ட நகை கேட்டேன், ஆனா நீ நகையை கொடுக்கல, இல்ல நீ நகையை கொடுக்காததும் ஒரு வகையில நல்லதா போச்சு அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, ஏன் அண்ணி ஜெயிலுக்கு போறது உங்களுக்கு என்ன சந்தோஷமா அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் பணம் கொடுத்துருந்தி, நகையை கொடுத்துருந்தியன்னா நாங்க நகையை அடகு வச்சுப்புட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்போம், நீ நகையை கொடுக்காததும் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, என்னங்க ரொம்ப ஹாப்பியா பேசுறீங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, நீ பணம் கொடுக்காததுனால அண்ணன் சகல இருக்காருல்ல, அவரு பணம் கொண்டாந்து கொடுத்து ஜானகி அன்னைக்கு ஜாமீன் வாங்கிட்டாரு. நல்ல வேலை பத்மா, நீ மட்டும் பணம் கொடுத்திருந்த, அப்புறம் சகல எந்த அளவுக்கு அண்ணி மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம பத்மா கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க, அண்ணன் பணம் கொடுத்து ஜாமீன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு. அப்ப நம்ம சிவா கேக்குறாரு, ஏங்கா உனக்கு இதுல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறேன், அண்ணி வெளியிலே வரமாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணியா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சிவா நான் அப்படியெல்லாம் நினைப்பனா, அண்ணி இந்த வீட்டோட குல விளக்கு,
அவங்க மட்டும் இந்த வீட்ல இல்லாம இருந்தா இந்த வீடே வீடா இருக்காதுன்னு உனக்கு தெரியும்ல சிவா. நான் எப்படி அண்ணி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பேன் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஓ அப்படியா, நீங்க என்ன பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் அண்ணி இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்க. இந்த வீட்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு அராஜகம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப அண்ணி வீட்டுக்கு வர்றது தெரிஞ்சதோட உன் முகமே வாடி போயிட்டு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் இந்த பார்வதியும் சேர்ந்து என்னெல்லாம் பிளான் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? இங்க பாருங்க, அண்ணி எவ்வளவு நல்லவங்க, இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நகைய கொடுத்ததே அண்ணி தான். ஆனா ஒரு கஷ்டம்னு வந்ததோட அண்ணி உங்களுக்கு யாருன்னே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்றீங்கல்ல அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சிவா, இந்த மாதிரி குடும்ப பெண்களோட அந்த நகை அடவுக்கு போறது நல்லது கிடையாது. அதனாலதான் நாங்க நகையை கொடுக்கல. நீ வேணா பாத்தியா சிவா, ஒரு வகையில நாங்க நகையை கொடுக்காதது நல்லதா போச்சு. அண்ணன் அண்ணிய ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மணி சொல்றாரு, பத்மா, நல்லவ வேஷம் போடாத, நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. அதே நேரம் பார்த்து வெளியில கார் சத்தம் கேக்குது. அப்ப மணி நேரா அந்த பத்மா கிட்ட, ஏ பத்மா, சகலையும் ஜானகியும் வந்துட்டாங்க, போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னங்க, எதுக்கு ஆரத்தி எல்லாம் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அக்கா, அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க, அவங்க போயிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு. உடனேயே அந்த பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்து நேரா நம்ம ஜானகிக்கும் ரகுராமுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒத்துமையா வரதை பார்த்துட்டு பத்மாவுக்கு பயத்தை தான் எரியுது. நம்ம ரகுராம் நேரா ஜானகி கிட்ட வா போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. பத்மாவுக்கு செம்ம ஷாக்கு. காணாததை கண்ட மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாயா நேரா பத்மா கிட்ட, அத்தை என்னாச்சு, இப்படி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட கண்ணே ஜானகி பெரியம்மாவுக்கு விழுந்துரும் போலயே, ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு. அப்ப பத்மா நேரா ஜானகி பெரிய மாயா கிட்ட, நான் ஒன்னும் அப்படி பார்க்கலையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீங்க பாக்குறத பார்த்தா ஜானகி பெரியம்மா வீட்டுக்கே வரமாட்டாங்க, நீங்க ஹாப்பியா இருக்கலாம்னு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ மாயா, அண்ணி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அண்ணி வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஓ அப்படியா, பெரியம்மாவை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு உங்ககிட்ட நகைய கேட்டதுக்கு நகைய கொடுத்தீங்களா, ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் பத்மா நேரா வீட்டுக்குள்ள வந்ததோட பாட்டி நேரா ஜானகிய பார்த்து, ஜானகி வந்துட்டியாமா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் தனா ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்ட்டு அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப அழுகுறாங்க தனா. ஜானகி சொல்றாங்க, தனா, எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டேன், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா என்னால தானம்மா இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, உன்னால எந்த பிரச்சனையும் இல்லை, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை எடுத்தேன், நீ ஃபீல் பண்ணாதம்மா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, நான் சொன்னதுக்காக அம்மாவை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு. ரகுராமும் இது எல்லாம் உனக்காக தான் தனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி வந்துட்டு இருக்கும் பொழுது பத்மா இங்கேருந்து ஜானகிட்ட வந்துட்டு, அண்ணி, இது மாதிரி உங்களை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு எங்ககிட்ட யாருமே உதவி கேட்கல அண்ணி, எங்ககிட்ட நகையை கேட்டிருந்தா நாங்க உடனே நகையை கொடுத்து எப்படியாவது உங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்திருப்போம், ஆனா எங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்லல அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, பாத்தியா அப்பட்டமா எப்படி பொய் சொல்றது அப்படின்னு. அப்ப பத்மா நேரா ஜானகிய பார்த்து, அண்ணி, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்க இந்த குடும்பத்தை பாதுகாப்பீங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு. அப்ப நம்ம பத்மா சொல்றத பார்த்துட்டு ஜானகி நேரா பத்மா கிட்ட, பத்மா, நான் வெளியில வர்றதுக்காக உன்கிட்ட எல்லாரும் நகையை கேட்டது எனக்கு நல்லாவே தெரியும், நீ கொடுக்க முடியாது அப்படின்னு பிடிவாதம் பண்ணதும் தெரியும் அப்படின்னு.
இதை கேட்டதோட பத்மாவுக்கு அசிங்கம் மட்டும்தான் மிச்சம். அதுக்கப்புறமா ஜானகி நேரா அவங்களோட ரூமுக்கு போனதோட நம்ம மாயா நேரா ஜானகிட்ட போயிட்டு, பெரியம்மா உங்களை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக நாங்க காசுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? கடைசியில அப்பா கிட்ட கேட்டப்ப அப்பா ஒருத்தரை சொல்லி காசை வாங்கிக்க சொன்னாரு. நான் போயிட்டு காசை வாங்கும் பொழுது ஆட்டோவில் வந்தேன். அப்ப அந்த காசை மிஸ் ஆயிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த புவனேஸ்வரி தான். திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்காங்க. நீங்க வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவளை சும்மா விடக்கூடாது பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா இங்க வாயேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எங்க பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த புவனேஸ்வரி நிம்மதியா வீட்டுல இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது, வா அப்படின்னு. ஜானகியும் சரி பெரியம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அந்த மகாலிங்கம் நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு? அந்த ஜானகி ஜெயிலுக்கு போயிட்டால, இனிமே அந்த ஜானகியோட பிரச்சனை நமக்கு இல்லை தானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. அந்த ஜானகிய ரகுராமே ஜாமீன்ல காசு கட்டி எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க புவனேஸ்வரி. என்ன, அந்த ரகுராமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா அந்த ரகுராம் தான் ஜானகிக்கு பணம் கட்டி ஜாமீன்ல எடுத்துட்டான். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஜானகி கடைசி வரைக்கும் வெளியில வரமாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த ரகுராம் இப்படி பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப பசுபதி சொல்றாரு, என்னம்மா இது, நம்ம போட்ட பிளான் எல்லாமே இப்படி ஆகிருச்சு. ஜானகி ஜெயிலுக்கு போவா, அப்புறம் ரகுராமும் ஜானகியும் பிரிஞ்சிருவாங்க, தனாவோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க என்னவா இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, விடமாட்டேன், அவளை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, நம்ம நினைச்சதை விட அந்த ஜானகி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அந்த ஜானகி வேற வெளியில வந்துட்டா, இனிமே கார்த்தி உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, நம்ம எடுத்த முடிவு தப்பாகிருச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா விடக்கூடாது, கார்த்தி உயிரோட இருக்கிறது இக்காரணம் முன்னிட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ நீங்க கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட மாட்டிக்க போறீங்க அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, தயவு செஞ்சு வாயை மூடுங்க அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஜானகி, ஏய் புவனேஸ்வரி வெளியில வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஐயோ இது அந்த ஜானகியோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்ப வெளியில வந்து பார்த்தா நம்ம ஜானகி, மாயா, கதர் நின்றுகிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வெளியில வந்துட்டு, ஏய் ஜானகி என்ன ரொம்ப ஓவரா கூப்பிடுற அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரிய பார்த்து ஜானகி கேக்குறாங்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளையவே செத்துட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி நாடகம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்ப பசுபதி கேக்குறாரு, ஏய் என்ன பேசுற அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ ஜானகி கண்டபடி வந்து வளரிக்கிட்டு இருக்காத, என் பிள்ளைய நீங்க தானே கொன்னீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, இல்ல பாவம் உயிரோட இருக்க ஒருத்தனை செத்துட்டான் அப்படின்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது? இறக்கமே இல்லாத இருக்கீங்க அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாரு ஜானகி, தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போடாத, அப்புறம் நாங்க போலீஸ கூப்பிட்டுருவோம் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, முடிஞ்சா போலீஸ கூப்பிட்டு தான் பாருங்களேன், கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம புவனேஸ்வரி நேரா அந்த ஜானகிய பார்த்து, ஜானகி மரியாதையா வெளியில போ அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த பொறுக்கி இன்னும் உயிரோட இருக்கானா, அந்த பொறுக்கி எங்க இருக்கான் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவனுக்கு நல்ல தண்டனைய வாங்கி கொடுக்கல நான் ஜானகி கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு தண்டனை கிடைக்கும், நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சிருவேன்,
என் குடும்பமே சின்ன பின்னமாகிரும் அப்படின்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. நான் யாரு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல நிரூபிக்கிறேன். புவனேஸ்வரி, என்ன வந்து சவால் விட்டியல்ல, என் பொண்ணும் கதிரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு. அவங்க 2 பேருமே ஒன்னு சேர்த்து வாழ வச்சு உன் முகத்துல கரிய பூசுறண்டி அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் கார்த்தி செத்துட்டான் அப்படின்னு போய் தான் சொன்னேன். உன்ன ரகுராம் கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காகவும் தனாவோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்காகவும் தாண்டி நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா கண்டிப்பா உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. சீ, வெக்கமா இல்ல? உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? குடும்பம் குட்டின்னு வாழ்றதை விட்டுட்டு என் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிற அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. ஜானகி, மரியாதையா பேசு அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. உனக்கெல்லாம் எப்படி நான் மரியாதை கொடுப்பேன்? பெத்த பிள்ளையவே செத்துட்டான் அப்படின்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான மரியாதை கொடுப்பேன்? உறவுகளோட அர்த்தம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரியும். உறவுகளோட அர்த்தம் தான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ எல்லாம் எதுக்கடி உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி புவனேஸ்வரிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா, இந்த ஆள்கிட்ட எல்லாம் எதுக்கு பெரியம்மா பேசுறீங்க? இவங்கெல்லாம் உங்க பேச்சுக்கு தகுதியே இல்லாதவங்க. நீங்க என்னதான் சொன்னாலுமே அவங்க எரும மாட்டுல பேஞ்ச மலை மேல மாதிரிதான் அவங்க அமைதியா இருப்பாங்க. கண்டிப்பா இவங்க திருந்த போறவங்க கிடையவே கிடையாது. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் பெரியம்மா இவங்க அடங்குவாங்க. நம்ம யாரு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு நிரூபிப்போம். அந்த கார்த்தி பொறுக்கி உயிரோட இருக்கிறத நிரூபிச்சு இந்த புவனேஸ்வரியையும் பசுபதியும் ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்து, பாத்தியாடி, இப்போ பிறந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா பேசுறா அப்படின்னு. ஆனா நீ பழி வாங்கணும்னே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா செம்மையா வந்துட்டு அந்த புவனேஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க. புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆயாலும் மௌலும் சேர்ந்து இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க லைக். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்னுமே நம்ம அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ எப்படியும் நம்ம மாயா கார்த்தி உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.